பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னா அது வந்து ஒரு ஹைபிரிட் கேட்டகரியான ஃபண்டுன்னு சொல்லுவோம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஈக்விட்டி வந்து ஒரு 65% மேலே போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, 65% மேலே அந்த போர்ட்ஃபோலியோவில் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈக்விட்டி டாக்ஸேஷன் வரும். ஸோ இப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி நம்மளாம் வந்து 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கோம் அப்படின்னா, ஈக்விட்டி டாக்ஸேஷன் இஸ் த பெஸ்ட். ஏன் ஈக்விட்டி டாக்ஸேஷன் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 1 இயருக்குள்ளே நான் விற்றுட்டேன். அதாவது ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறேன், அந்த 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு நான் 1,20,000 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஒரு இதில் போட்டிங்கன்னா 30% டேக்ஸ் வந்துடும். 30% என்ன, 6,000 ரூபாய் டேக்ஸ் போயிடும். உங்கள் கையில் 14,000 ரூபா தான் இருக்கும். ஆனால் இதே ஒரு 1 இயருக்குள்ளே நான் சொன்ன இந்த பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டில் 65%க்கு மேலே இருந்ததுன்னா உங்களுடைய டேக்ஸ் இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4,000 ரூபாய் தான் வரும். ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ், 20%. ஆனால் இதே நீங்கள் ஒரு 1 இயர் ஜஸ்ட் 365 டேஸ் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய டாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12.5% தான் வரும். ஸோ நீங்கள் பண்ண 20,000 ரூபாய்க்கு 12.5% போட்டிங்கன்னா வெறும் 2,500 ரூபாய் தான் வரும். அதுக்கு மேலே வரவே வராது. ஸோ அதனால வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12.5 இஸ் வெரி வெரி அட்ராக்டிவ். ஸோ இந்த பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு டாக்ஸேஷன் இம்பேக்ட் கம்மியாக இருக்கிறது. அதே மாதிரி ஃபண்ட் மேனேஜர் பொறுத்தளவுக்கு அவர் ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம், டெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு சமயம் ஈக்விட்டி மார்க்கெட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஜோனுக்கு போயிடுச்சு. எக்ஸ்பென்சிவ் ஜோன்னா என்னது, எல்லாரும் வாங்கிட்டாங்க, ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார்னா, ஈக்விட்டி லெவல்ஸை வந்து கம்மி பண்ணுவார். சார், ஈக்விட்டி லெவல்ஸை கம்மி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டாக்ஸேஷன் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் அவர் என்ன யூஸ் பண்ணுவார்னா, ஆர்பிட்ராஜ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுவார்னா, நெட் ஈக்விட்டி லெவலை வந்து 30 to 40% வச்சுக்கிட்டு ஆர்பிட்ராஜை கொண்டு போய் ஒரு 25 to 27% கொண்டு போய் வச்சுட்டு டெட்டை கொண்டு போய் கரெக்டாக 34-35% கொண்டு போய் வச்சுருவார். ஸோ இந்த மாதிரி அவர் விற்கும் போது என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சமயம் மார்க்கெட் வெரி ஹை லெவல்ஸில் இருந்தாலும் நீங்கள் கம்ப்ளீட்லி நாட் எக்ஸ்போஸ்ட் டு ஈக்விட்டி இன்வெஸ்டிங். ஏன்னா உங்களுக்கு வெறும் 30 to 40% மட்டும்தான் இருக்குது. ஏன்னா திடீர்னு அது வந்து ஒரு மொமெண்டமில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு புல் ரன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜென்ரலாக வந்து லாஸ்ட் 30 years ஆஃப் டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணிங்கன்னா, the duration of bull run is much bigger than the duration of the bear run சொல்லுவோம். அதாவது பங்கு சந்தை ஏற ஆரம்பிச்சிடுது அப்படின்னா அது பாட்டு ஏறிக்கிட்டே போகும். இறங்க ஆரம்பிச்சதுன்னா அந்த இறங்கும் போது ஷார்ட் பீரியட்ல இறங்கிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த மொமெண்டமும் அது கேப்சர் பண்ணும்.